ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஆக்சிலரி மாடல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேன், குட், மே, மைட், வில், வுட், ஷல், ஷுட், மஸ்ட், ஆட் இந்த மாதிரி வெர்புகளை பற்றி இது எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றின சில சின்ன சின்ன குறிப்புகள் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இந்த வினைச்சொற்களை மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது வெறுமனே மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை டிஃபெக்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஏன் டிஃபெக்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த வினைச்சொற்கள் தனித்து செயல்படாது, தனித்து இயங்காது. எந்த இடத்துலலாம் இந்த சொற்களை பயன்படுத்துகிறோமோ அதுக்கு பக்கத்தில் நிச்சயமாக ஒரு ரூட் வெர்பு வரும். ரூட் வெர்புனாக்கா உங்களுக்கு இந்த மாடல்ஸ் தவிர எல்லாமே ரூட் வெர்பு தான். ஹேவ், ஹேஸ் அந்த ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே போல் பி ஃபேமிலி வெர்பு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த பீங்கிறது ரூட் வெர்பு, ஹேவுங்கிறது ரூட் வெர்பு. அந்த பியோட மற்ற வடிவங்கள் தான் அந்த ஃபேமிலி வெர்பு அப்படின்னு சொல்கிறோம். ஆமு, ஈஸு, ஆறு, வாசு, வெற எல்லாம். அதே போல் ஹேவுங்கிறது ரூட் வெர்பு, அந்த வெர்போட மற்ற வடிவங்கள் தான் ஹேஸு, ஹேட் எல்லாம். அதனால் ரூட் வெர்புக்கும் இந்த மாடல்ஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸை சொல்லியிருக்கோம். அது நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த மாடல்ஸ் எந்தெந்த இடத்துல எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பற்றின ஒரு சிறு குறிப்பு தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இப்போ கிளாஸ் பார்க்கலாம். இதில் இந்த கேன் அப்படிங்கிறது ஒருத்தருடைய செயல்திறனை காட்டக்கூடியது, அவங்களோட திறமையை காட்டக்கூடியது, எபிலிட்டி, மற்றும் அனுமதியை காட்டக்கூடியது. அதாவது உதாரணம் சொல்கிறோம், ஹீ கேன் ரைட் திஸ் அப்படின்னா அவரால் இதை எழுத முடியும். ஹீ கேன் டூ திஸ் அவரால் இதை செய்ய முடியும். ஹீ கேன் கம் நவ் அவரால் இப்போதைக்கு வர முடியும். இது எபிலிட்டி. அடுத்தது பர்மிஷன். சரி, இப்போ அவர் போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வர்றப்ப எஸ் ஹீ கேன் கோ நவ், ஹீ கேன் டேக் இட் அதை அவர் எடுத்துக்கலாம், அந்த அனுமதி. அது ரெண்டுக்கும் கேன் அப்படிங்கிற இந்த மாடலை பயன்படுத்தலாம். அதே போல் இந்த மேன் இருக்கு இல்லைங்களா, இங்கே பாசிபிலிட்டி அண்டு பர்மிஷன். அதாவது எபிலிட்டிங்கிறது அவங்க செய்யக்கூடிய திறமை, பாசிபிலிட்டி அப்படிங்கிறது அது நிகழும் தன்மை, நடக்கலாம் நடக்காமலும் போகலாம். இப்போ உதாரணத்துக்கு இட் மே ரெயின் டுடே, இன்றைக்கி மழை பெய்யலாம். ஹீ மே கம் டுமாரோ, நாளைக்கு அவர் வரலாம். அதாவது வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு, அவருக்கு வர முடியுமா வருவாரா அதெல்லாம் தெரியாது. அதே போல் பர்மிஷன், இப்போ கேட்குறோம் இல்லைங்களா, சார் மே கமின் அப்படிங்கிறோம், சார் மே கோ நவ் அப்படிங்கிறோம். அந்த இடத்துல அனுமதி கேட்குறது. எஸ் யூ மே கமின், ஓகே யூ மே கோ நவ், அப்போது நீங்கள் வரலாம் அல்லது போகலாம் அப்படின்னு அனுமதி தரோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இதை பயன்படுத்துவோம். அதே போல் வில்லு, ஷல்லு அப்படிங்கிறதுலாம் ஃப்யூச்சர் டென்ஸை இண்டிகேட் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்துவோம். அதே சமயத்தில் ஒரு உத்தரவு போடுறது, ஒரு உத்தரவாதம் கொடுக்கறது, அதே போல் கொஞ்சம் கண்டித்து அவங்கள கொஞ்சம் விரட்டி சொல்கிறது, அதே சமயத்தில் பொலைட்டாக கொஞ்சம் பணிவாக சொல்கிறது, கொஞ்சம் தீர்க்கமாக உறுதியாக சொல்கிறது, அதே போல் ஒரு கணிப்பின் அடிப்படையில், அனுமானத்தின் அடிப்படையில் சொல்கிறது, இது எல்லாத்துக்கும் இந்த வில்லையும் ஷல்லையும் யூஸ் பண்ணலாம். அதே போல் இந்த ஆட் அண்ட் மஸ்ட், இந்த மஸ்ட்டுன்னு வர்றப்ப அங்கே நெசசிட்டி, தேவை, அந்த தேவைன்னு வர்றப்ப சமயத்துலேருந்து கட்டாயமாக கூட இருக்கலாம். அதே போல் இந்த ஆட் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஆப்ளிகேஷன், அதாவது ஒருத்தர் உதவி செய்யக்கூடியது, ஒருத்தரோட தேவையை பூர்த்தி பண்ணுறது, ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அந்த மாதிரி வரக்கூடிய இடங்களில் இந்த ஆட் அப்படிங்கிற மாடலை யூஸ் பண்ணுவோம். அதே போல் இதில் பாருங்கள், இந்த குட்டு, மைட்டு, வுட்டு, ஷுட்டுலாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் அவற்றோட கரஸ்பாண்டிங் மாடல்ஸுக்கான பொலைட் ஃபார்ம், பணிவாக சொல்கிறது, அதே சமயத்தில் ஒரு கற்பனையான பாஸ்ட். ஏன்னா இந்த மாடல்ஸ்க்கெலாம் உங்களுக்கு கான்ஜுகேஷன்ஸ் கிடையாது. இது ஏற்கனவே முன்னாடி உள்ள எபிசோட்ஸில் பார்த்துருக்கோம். அந்த எபிசோட்ஸ்லாம் நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ உதாரணத்துக்கு ரைட்டுன்னு இருக்குது, அதில் ரைட்ஸ் அப்படின்னு எஸ்ஸை சேர்த்து எழுதுவோம். இப்போ உதாரணத்துக்கு டீச்சர் கம்ஸ், கண்ணன் கோஸ், ரவி ரைட்ஸ், எஸ் சேர்த்து சொல்லுவீங்களா, அந்த மாதிரி. அடுத்தது ரைட், ரோட், ரிட்டன்
எழுதுகிறோம், அது கூட ஐஎன்ஜி சேர்க்குறோம், ரைட்டிங் அப்படின்னு எழுதுகிறோம். வில் ரைட், ஷால் ரைட் அந்த மாதிரிலாம் போடுறோம். அதே போல் இந்த மாடல்ஸுக்கு நாம் யூஸ் பண்ண முடியாது. மேலும் இந்த மாடல்ஸ் எங்கே வந்தாலும் பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு ரூட் வெர்பு வரும். ரூட் வெர்பு வராமல் இந்த மாடல்ஸ் தனியாக நிற்காது, தனியாக பொருள் தராது. அதனால தான் இதை டிஃபெக்டிவ் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணம் சொல்கிறோம், எஸ் ஹீ கேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆமாம் சரி, அவரால் முடியும். முடியும்னா என்ன முடியும்? ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு அதுக்கான பதில் அங்கே தூக்கி நிற்கணும். அவரால் எழுத முடியுமா? எஸ் முடியும். கேன் ஹி ரைட்? எஸ் ஹீ கேன். அந்த இடத்துல ஹீ கேன் ரைட் அப்படின்னு சொல்லணும். அந்த ரைட்டை விட்டுட்டு நான் பதில் சொல்கிறோம். இது நடைமுறையில் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த அர்த்தம் தெரியும், பயன்படுத்தலாம். ஆனால் வெறுமனே சும்மா எழுதுகிறோம், எஸ் ஹீ கேன் அப்படின்னா ஹீ கேன் என்ன முடியும்? ஸோ பக்கத்தில் ஏதாவது ஒரு வினைச்சொல் கண்டிப்பாக போடணும். அதனால தான் இந்த மாடல்ஸ் எல்லாம் நாம் டிஃபெக்டிவ் வேர்ப்ஸ் அப்படிம்போம். ஆக இந்த மாடல்ஸுக்கு இதெல்லாம் ஒரு பாஸ்ட் ஈக்குவலன்ட் ஆஃப் தேர் கரஸ்பாண்டிங் மாடல்ஸ். இதுக்குன்னு ஒரு பாஸ்ட்லாம் கிடையாது. அடுத்தது பொலைட்னஸ், அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பொலைட்டாக சொல்கிறது, பணிவாக சொல்கிறது, கொஞ்சம் நயமாக சொல்கிறது, அதுக்காக இந்த பாஸ்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே பாஸ்ட் ஈக்குவலன்ஸ் தான், பாஸ்ட் கிடையாது. அடுத்தது இப்போ இந்த எபிசோடோட ஒரு பகுதியை நாம் முடிக்கிறோம். இதில் சின்னதாக ஒரு சம்மரைஸ் பண்ணிவிட்டு இந்த எபிசோடை முடிச்சுப்போம். இதுக்கு அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் இது வரைக்கும் நடத்தின எல்லாத்துக்கும் சேர்த்து சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். இப்போ இது எல்லாத்தையும் நாம் சம்மரைஸ் பண்ணி வினைச்சொற்கள் எந்தெந்த இடத்துல எப்படி காலம் காட்டுது அப்படிங்கிறத பார்ப்போம். காலம் காட்டக்கூடிய வார்த்தைகள் 2 தான். ஒன்று வேர்ச்சொற்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ரூட் வெர்பு, அது காலம் காட்டும். இன்னொன்று இருத்தலுங்கிற நிலை காலம் காட்டும். இது 2 தவிர வேறு எதுவுமே காலம் காட்டாது. உதாரணத்துக்கு அவர்கள் எழுதுகிறார்கள், தே ரைட். காலம் மாறும் பொழுது அவர்கள் எழுதினார்கள், எழுதுவார்கள். அவர்கள் எழுதினார்கள் அப்படின்னா தே ரோட், எழுதுவார்கள்னா தே வில் ரைட். இந்த மாதிரி வினைச்சொற்கள் நேரடியாக காலம் காட்டலை அப்படின்னா இருத்தலுங்கிற நிலை மட்டும்தான் காலம் காட்டும். அது உங்களுக்கு செயல் சார்ந்தும் இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது நிலை சார்ந்தும் இருக்கலாம். இப்போ செயல் சார்ந்து இருக்கலாம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல வினைச்சொற்கள் காலம் காட்டாது, வினைச்சொற்கள் வினை எச்சங்களாக வரும். அந்த வினை எச்சங்களில் 3 காலத்துக்கும் வினையெச்சங்கள் இருக்குது. கடந்த கால வினையெச்சம், நிகழ்கால வினையெச்சம், எதிர்கால வினையெச்சம். இப்போ இந்த கடந்த கால வினையெச்சத்தை நாம் தமிழில் 2ஆக எழுதிப்போம். இங்கிலீஷில் உதாரணத்துக்கு ரைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தட் இஸ் எழுதுறது. அதுக்கு பார்ட்டிசிபிள்ஸ் அப்படிம்போம். அதுதான் இந்த வினையெச்சங்கள். ரைட்டிங், டு ரைட், ரிட்டன். இந்த ரைட்டிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், டு ரைட்டுங்கிறது ஃப்யூச்சர் பார்ட்டிசிபிள், ரிட்டன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ ரைட்டிங் அப்படிங்கிறது எழுதி கொண்டு, இந்த ஐஎன்ஜின்னு சேர்ந்து வர்றப்போ கொண்டுன்னு வரும். ரைட்டிங் எழுதி கொண்டு, டேக்கிங் எடுத்துக்கொண்டு, வாக்கிங் நடந்து கொண்டு, அந்த மாதிரி வர்றது. அதே போல் முன்னாடி டூ சேர்த்துக்கிட்டோம்னா டு ரைட் எழுதுவதற்கு அல்லது எழுத, டு கோ செல்வதற்கு அல்லது செல்ல, அந்த மாதிரி வரும். அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு வர்றப்ப ரிட்டன் அப்படின்னா எழுதப்பட்டு, எழுதி, 2 வரும் தமிழில். இதில் இந்த எழுதி அப்படின்னு வருது இல்லைங்களா, எழுதி, எடுத்து, கொடுத்து, வந்து, சென்று, பார்த்து, இருந்து, இந்த மாதிரி வர்றதெல்லாம் உங்களுக்கு செய்வினையில் வரும். இந்த இடத்துல நாம் ஹேவ் ஃபார்மை யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்டோட ஒருமை பன்மை தன்மைக்கு ஏற்ற மாதிரி, அந்த டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல நாம் இதோட டென்ஸை மாற்றி போட்டுப்போம். ஹேவ் போடுறோமா, ஹேஸ் போடுறோமா, ஹேடு போடுறோமா அப்படிங்கிறது சப்ஜெக்டை பொறுத்து, டென்ஸை பொறுத்து மாறும். அடுத்தது எழுதப்பட்டு அப்படிங்கிறது செயற்பாட்டு வினை. இந்த கடிதம் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த எழுதப்பட்டு இருக்கிறது, இந்த 2 வார்த்தையும் ஒன்றா சேர்ந்து எழுதப்படுகிறதுன்னு மாறும். ஆக இந்த இடத்துல இருத்தல்ங்கிற நிலை காலம் காட்டும்.
இதில் இப்போ நாம் என்ன செய்வோம்னா, இந்த எழுதி, எடுத்து, கொடுத்து, வந்து, சென்று, பார்த்து, இருந்து இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, இதில் நாம் ஹேவ் ஃபார்மை யூஸ் பண்ணிப்போம். மற்ற எல்லாத்துக்குமே பி ஃபேமிலி வெர்பு யூஸ் பண்ணுவோம். அவர்கள் எழுதி கொண்டு இருக்கிறார்கள், தே ஆர் ரைட்டிங். அவர்கள் எழுத இருக்கிறார்கள் அல்லது அவர்கள் எழுதுவதற்கு இருக்கிறார்கள், தே ஆர் டு ரைட். அவை எழுதப்பட்டு இருக்கின்றன, அப்போது தே ஆர் ரிட்டன். எழுதப்பட்டு இருக்கின்றன இந்த வார்த்தையை நாம் ஒன்று சேர்த்து எழுதப்படுகின்றன அப்படின்னு சொல்லுவோம். இதில் நாம் காலத்தை மாற்றும் பொழுது அதுக்கு சம்மந்தப்பட்ட வார்த்தையை மட்டும் மாற்றிப்போம். இப்போ பீன்னு வருது, அதுக்கு மற்ற காலங்கள் காட்டக்கூடிய வினைச்சொற்கள் அந்த பி ஃபேமிலி வெர்பும்போம். இப்போ இஸ்ன்னு வருது, அது ப்ரெசண்ட்டு, அதுக்கு பாஸ்ட் வர்றப்ப வாஸ் அண்ட் வேர் யூஸ் பண்ணுவோம், சப்ஜெக்டோட ஒருமை பன்மைக்கு ஏற்ற மாதிரி. ஃப்யூச்சர் வர்றப்ப வில் பி அண்டு ஷல் பி. அதாவது இந்த ஃப்யூச்சரில் நீங்கள் ரூட் வெர்பு தான் யூஸ் பண்ணணும், அதனால தான் இங்கே பியை போடுறோம். அதே போல் ஹேவை யூஸ் பண்ணுறப்ப ஃப்யூச்சருக்கு அதே போல் இந்த ரூட் வெர்பு ஹேவை தான் யூஸ் பண்ணுவோம், வில் ஹேவ், ஷல் ஹேவ். அதுதான் சரி. இதுக்கு அடுத்தது இப்போ இந்த மாடல்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த செயல் சம்பந்தப்பட்ட எழுவாயோட நிலை அதை விவரித்து காட்டுறது தான் இது. உதாரணத்துக்கு, அவர் இதை எழுத முடியும். இந்த இடத்துல அந்த எழுதல்கிற செயலை செய்யக்கூடிய நபருடைய எபிலிட்டியை காட்டுறது, அவருடைய திறமையை காட்டுறது, அவரால் முடியும் அப்படிங்கிறத காட்டுறது. முடியும் அல்லது முடியாது. அவர் எழுத முடியும் அப்படின்னா ஹீ கேன் ரைட், அவர் எழுத முடியாது அப்படின்னா ஹீ கேனாட் ரைட். இப்போ அவர் போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்கும்பொழுது ஹீ கேன் கோ நவ். அவர் எழுதினாலும் எழுதலாம், அப்போ ஹீ மே ரைட். அவர் எழுத வேண்டும், ஹீ மஸ்ட் ரைட். இப்போ இந்த ஆட்டுங்கிற வார்த்தை சோஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வர்றப்போ பொதுவாக அதை யூஸ் பண்ணுவோம். அதே போல் வில்லு, ஷல்லு இதோட பயன்பாட்டை பார்க்கும்பொழுது ஃபஸ்ட் பர்சனுக்கு ஷல்லு போட்டுப்போம், மற்றதுக்கெல்லாம் வில்லு போட்டுப்போம். பட் அதை மாற்றி போகிறதுனால கிராமர் தப்புலாம் எதுவும் கிடையாது, பட் பொருள் மாறும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போல்லாம் மாடர்ன் ட்ரெண்டில் பொதுவாக எல்லாத்துக்குமே வில்லை யூஸ் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி இந்த வில்லு ஷல்லும் எந்தெந்த இடத்துல எப்படி வருது அப்படிங்கிறது கொஞ்சம் நிறையாவே இருக்குது. இது அடுத்தடுத்த எபிசோட்ஸ் நிறையா பார்ப்போம். அது மட்டும் இல்லை, இந்த எல்லா மாடல்ஸுமே ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி பயன்படும். அது கொஞ்சம் நிறையாவே இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் விளக்கமாக பார்ப்போம். இப்போதைக்கு இந்த எபிசோட்ஸில் நாம் பார்க்குறது இந்த மாடல்ஸ் நாம் எப்படி யூஸ் பண்ணுறோம். சிம்பிளாக ஒரு 6-7 சென்டென்ஸ் அதிலே எல்லாத்தையும் தெளிவுபடுத்திடலாம். உதாரணத்துக்கு, அவர்கள் எழுதுகிறார்கள், தே ரைட். அவர்கள் எழுதி கொண்டு இருக்கிறார்கள், தே ஆர் ரைட்டிங். அவர்கள் எழுத இருக்கிறார்கள், தே ஆர் டு ரைட். அவை எழுதப்பட்டு இருக்கின்றன, தே ஆர் ரிட்டன். அவர்கள் எழுதி இருக்கிறார்கள், இந்த இடத்துல தே ஹாவ் ரிட்டன். இந்த இருத்தல்ங்கிற வார்த்தை காலம் காட்டும் பொழுது எழுதி, எடுத்து, வந்து, சென்று இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த இடத்துல நாம் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். மீதி எல்லா இடத்துலையுமே பி ஃபேமிலி தான் யூஸ் பண்ணுவோம். அதே போல் ஒருத்தர் ஒரு வேலை செய்ய முடியும் அல்லது செய்யறதுக்கான அனுமதி இருக்குது, இல்லை செய்யணுங்கிற தேவை, நெசசிட்டி அது இருக்குது, இல்லை செய்யலாம் செய்யாமலும் போகலாம், அது பாசிபிலிட்டி. இதெல்லாம் இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் நாம் இந்த மாடல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த மாடல்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு கான்ஜுகேஷன்ஸ் கிடையாது. இது கூட எஸ் சேர்க்க முடியாது, ஐஎன்ஜி சேர்க்க முடியாது, முன்னாடி டூ சேர்க்க முடியாது, லைக் டு ரைட், டு கோ, டு கம் அந்த மாதிரி சேர்க்க முடியாது. அதே போல் ஃப்யூச்சர் ஃபார்ம் இண்டிகேட் பண்ணுறதுக்கு வில் கோ, வில் ரைட், ஷல் கோ, ஷல் ரைட் எல்லாம் எழுதுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த மாடல்ஸுக்கு முன்னாடி வில்லு ஷெல்லாம் போட முடியாது, போடவும் கூடாது. இந்த எபிசோட்ஸ் வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ்லாம் சேர்த்து ஒரு தடவை பார்த்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவு இருக்கும். அடுத்த எபிசோட்ஸில் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட சில சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ், அது ஒரு 2-3 எபிசோட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு பார்ட் முடிகிற மாதிரி இருக்கும், தட் இஸ் ஒரு லெவல் முடிகிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த லெவலுக்கு நாம் அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணுவோம். கவனித்தமைக்கு மிக்க நன்றி.
அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை லைக் மூலம் சொல்லுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஷேர் செய்யுங்கள். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.